Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல நெத்திலி கருவாடு வறுவல் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ரெசிபியை சிம்பிளா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ போல நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணிக்கலாம். இதோட தலை, அதுக்கு அப்புறம் இது பக்கத்துல இருக்க குடல் பகுதி, பின்னாடி இருக்க வால், இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஃபர்ஸ்டே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா கருவாடையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம சுடு தண்ணி சேர்த்து இதை அலச போகிறோம். சுடு தண்ணி சேர்த்துக்கிறதுனால அது மேலே இந்த ஒயிட் கலர் லேயர்லாம் போயிட்டு இதில் அழுக்கு தூசு இந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் அலசினதுக்கு அப்புறமா இதை நம்ம நார்மல் வாட்டரில் ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவாடில் உப்பு அவ்வளோவா இருக்காதுங்க, ஏன்னா நம்ம வேறு நிறைய தடவை கழுவுறனால உப்பு ரொம்ப இருக்காது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உடனே கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம், பட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண விட்டோம்னா இது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரைங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை லோலே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக கரியாமல் வறுபடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் வறுத்துருக்கோம். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இது ஒரேடியாக 20 நிமிஷம் அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக ரோஸ்ட் ஆகும், நல்லா கிறிஸ்பியாக. இப்போ மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், கருவாடு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியுது, மேலெலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு கிறிஸ்பியாக. நம்ம நெத்திலி கருவாடு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி கருவாடு வறுவல் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.